வங்கக்கடலில் உருவான பெஞ்சல் புயல் கரையை நெருங்கிக் கொண்டிருக்கும் நிலையில் பல்வேறு பகுதிகளில் மழை விட்டுவிட்டு பெய்து வருகிறது. ஒரு சில இடங்களில் கனமழை பெய்து வரக்கூடிய நிலையில் களத்தில் நம்முடைய செய்தியாளர்கள் பல்வேறு பகுதிகளில் இருந்து கள நிலவரங்களை வழங்கி வரக்கூடிய நிலையில் தற்போதைய அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சென்னை வியாசர்பாடி மூர்த்தி நகர் பகுதியில் பள்ளி கட்டிடத்தில் உணவு தயாரிக்கும் பணி தற்போது தொடங்கி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. விவரங்களை நம்முடைய செய்தியாளர் பிரபுவிடம் கேட்கலாம். பிரபு, அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு உணவு தயார் செய்து கொடுக்கக்கூடிய காட்சிகளை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். எத்தனை மக்கள் அங்கு தங்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள்? அவர்களுக்கான ஏற்பாடுகள் எந்த அளவுக்கு செய்யப்பட்டிருக்கு? வணக்கம். சென்னை வியாசர்பாடி மூர்த்தி நகர் பகுதியில் பள்ளி கட்டடத்திலே தற்போது உணவுகள் தயாரிக்கும் பணியானது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டு இருப்பிடங்களில் இருந்து, அதாவது வியாசர்பாடி முல்லை நகர் பகுதிகளில், மூர்த்தி நகர் பகுதிகளில் இருந்து இங்கு கொண்டு வரப்பட்டவர்களுக்காக, இந்த தங்க வைக்கப்பட்டிருக்கும் மக்களுக்காக இந்த உணவானது தயார் செய்யப்பட்டுக் கொண்டிருக்கிறது. மேலும் இந்த பள்ளி கட்டிடத்தில் இருப்பவர்கள் மட்டுமல்லாது வீட்டிலே முடங்கி கிடப்பவர்கள் அல்லது வெளியே வர இயலாதவர்கள், சுற்று வட்டார பகுதிகளில் இருக்கக்கூடிய சுமார் கிட்டத்தட்ட 500,000 பேருக்கு இந்த உணவானது தயார் செய்யப்பட்டு வருவதாக தெரிய வருகிறது. தொடர்ந்து இந்த வீடுகளிலே மாட்டி சுற்றி இருக்கக்கூடியவர்களுக்கும் இந்த உணவு தயார் செய்யப்பட்டு அனுப்பப்படுவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. உணவிலும் எந்த குறை இருந்துவிடக்கூடாது என்பதற்காக அதிகாரிகள் அவ்வப்போது இந்த உணவு தயார் செய்யும் இடத்தில் வந்து சோதனை செய்வதையும் மாநகராட்சி அதிகாரி சார்பில் இந்த உணவின் தரத்தையும் சோதனை செய்யக்கூடிய சூழ்நிலை உருவாகி வருகிறது சார். சென்னை மாநகராட்சி சார்பாக வியாசர்பாடி அருகே இருக்கக்கூடிய பள்ளி கட்டிடத்தில் உணவு தயாரிக்கப்படக்கூடிய நிலையில் தற்போதைய கள விவரங்களுக்கு நன்றி பிரபு.